மேடையிலும் மற்றும் வந்திருக்கும் என் இனத்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். அது என்ன என் இனம்? இன்னும் சினிமாவை காதலித்து கொண்டிருக்கும் இனம். அதான் நம் இனம். அப்படிதான் மேடையில் இருக்கவங்க சொல்லுவேன். இங்கே இந்த நடராஜனை பற்றி நம்ம சொல்லணும். நான் நடராஜன் தான் கூப்பிடுவேன், எல்லோரும் சார் சார்பாங்க. இவர் யாருன்னா என் மாமியாருடைய அண்ணன் மகன், எனக்கு சொந்தம். இவர் பிறக்கிறதுக்கு 12 வருஷம் முன்னாடி நான் பிறந்துட்டதுனால இவர் சின்ன பிள்ளைன்னு எனக்கு தெரியும். நம்ம முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு அம்மா அவர்கள் போயஸ் கார்டனுக்கு போவதற்கு முன்னால், சூப்பர் ஸ்டார் போயஸ் கார்டனுக்கு போவதற்கு முன்னால், சினிமாக்காரர்கள் இங்கே போயஸ் கார்டன் இருக்கிறார்கள் என்று எஸ்டாப்ளிஷ் பண்ணது இவங்க அப்பா தான். ஜெயந்தி ஃபிலிம்ஸ், நடராஜன் செட்டியார். அப்படிப்பட்ட குடும்பத்தில் வந்தவர். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தேவருக்கும் ராமநாராயணனுக்கு அப்புறம் மிருகங்களை வச்சு படம் எடுக்க நீங்கள் தான் ஆரம்பிச்சிருங்க. இனிமேல் நிறைய எடுக்கணும், நிறைய எடுங்க. ஏன்னா ஆட்டுக்கார அலமேலு எங்கள் தியேட்டர்லாம் ஓடிக்கிருந்துச்சு. அப்போ தேவரை கேட்டேன், ஏங்க நீங்கள் இந்த மாதிரி ஆடுகளையும் மாடுகளையுமே வச்சு எடுக்கிறீங்க, யானையெல்லாம் வச்சுக்கிறீங்க, யானையெல்லாம் கிரிக்கெட்டில் எடுது ஏங்கன்னு கேட்டேன். அவுத்து விட்டா நடிக்குதுரா, அதனால தான் அப்படின்னாரு. அதனால் அந்த மாதிரி தான் இவங்க படம் எடுத்துருக்கணும். அந்த பையன் நம்ம நல்லா நடிச்சிருக்கான், நாயும் நல்லா நடிச்சிருக்கு, அவ்வளோதான் எங்களுக்கு காமிச்சிங்க. தேனப்பன் மாதிரி பெரிய ப்ரொடியூசர் அவர். என்ன எப்போயா தேனப்பன் மீசை வைக்க ஆரம்பிச்சிங்க? இப்படி ஏதாவது படத்தில் ஏதாவது இது ரோலில் வரீங்களா? எது வில்லனா? சரியான ஆள் தான் தேர்ந்தெடுத்துக்காங்க. உங்கள் சொந்த படமா இல்லையே? எனிவே இந்த படம் நல்லா ஓடணும்னா இது யார் கையில் இருக்குது? பத்திரிகைக்காரர் கையில் தான் இருக்கிறது. ஏன் தெரியுமா? இவங்க எது சொன்னாலும் அது நிலைக்குது. உதாரணத்துக்கு என்ன தெரியுமா? என் பேர் ஒரு காலத்தில் ராமநாதன் தான், அபிராமி ராமநாதன் இல்லை. 87ல் நாங்கள் 3 பேர் ராமநாதனில் இருந்தோம். 2 பேர் தியேட்டர் நடத்தினோம். ஒருத்தர் வந்து சத்யராஜ் கூட ராமநாதன் இருந்தார். அப்போ இன்னொரு தியேட்டர் நடத்தினவர் என்னமோ பண்ணிவிட்டார். தினத்தந்தியில் திரையரங்க அதிபர் ராமநாதன் தலைமறைவுன்னு ஹெட்டிங் வந்துச்சு. எங்கள் அப்பா என்னை கூப்பிட்டு, ஏன்டா என்னடா பண்ண? ஐயோ நான் ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு. அப்போ தினத்தந்தியில் பாண்டியன் ஒருத்தர் இருந்தார், ஒரு நிருபர். பாண்டியன் ரொம்ப நிருபர்களுக்கு மட்டும் தெரியும், மற்ற சினிமாக்கள் தெரியாது. அவர் மாதிரி ஒரு நிருபர் பார்க்கவே முடியாது. அவர்கிட்ட போய், பாண்டியன் நீங்கள் பண்ண நியாயமாயா, என்னை இப்படி பண்ணி விட்டீங்களே அப்படின்னு. அன்னைக்கு தான் வச்சார், இனிமேல் உங்களை அபிராமி ராமநாதன் அவர் வச்ச பேர், தினத்தந்தி நிருபர் பாண்டியன் வச்ச பேர் தான் எனக்கு இன்றைக்கி நிலைச்சது. அதனால் இந்த படம் நிலைக்கணும்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த அபிராமின்னு பேர் வச்சதுனாலேயே ஒரு சின்ன வம்புலையும் மாட்டினேன்னா. எப்படின்னா இந்த மாதிரி தாங்க ஒரு மேடை. இந்த மேடையில் யாருமே லேடிஸே இல்லை. இந்த மாதிரி ஒரு மேடையில் நானும் உட்காந்துருக்கேன். அப்போ இன்விடேஷன்லாம் அந்த டைப் செட்டிங் தான் அந்த காலத்தில். அதில் டைப் செட் பண்ணுறோம் பார்த்தான், அபிராமி ராமநாதன் அதை திருமதின்னு மாற்றிட்டான். நம்ம ஆளுகளும் என்ன பண்ணுவாங்க, இன்விடேஷனை கையில் வச்சுக்குவாங்க. மேடையில் இருக்கும், மேடையிலையும் ஒரு பொம்பளை கூட கிடையாது. என்னை அத்தனை பேரும் திருமதிங்கிறான். அப்போ என் பின்னால் இருக்க 2 பேர் நம்ம எச் முரளி மாதிரின்னு வச்சுங்களேன். எச் முரளியை பற்றி ஒரு கதை ரொம்ப பேர் சொன்னால், அவர் எஸ்டேட் வாங்கிட்டார் ஒரு இடம். என்னையா எஸ்டேட் வாங்கினேன்? எஸ்டேட் கார் தாங்க நான் வாங்கினேன், நான் எங்கே எஸ்டேட் வாங்கினேன்னார் அவர். பின்னால் இருக்கிற 2 பேர் எச் முரளி மாதிரி நம்ம தேனவன் மாதிரி உட்காந்துக்கிட்டு என்ன தெரியுமா கம்னு அடித்தாங்க? எனக்கு நல்லா தெரிஞ்ச குடும்பத்து நண்பர்கள் 2 பேர். இவர் ஒய்ஃப் பேர் நல்லம்மையே, சின்ன வீடு பேர் அபிராமி போல் இருக்கு, என்ன தைரியம் வந்தால் பேரையும் கூடவே வச்சுக்கிட்டு இருப்பான் அப்படின்னு என்னை ஆக்கி விட்டானுங்க எல்லாருமா சேர்ந்து. ஆனால் ஒன்றுங்க, பத்திரிகைக்காரர்களால் நிருபர்களால் நிறுத்த முடியும், எதையும் நிறுத்த முடியும், நிறுத்தியும் காண்பிப்பார்கள். இந்த படத்தை நீங்கள் நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். முக்கியமாக இங்கே தயாரிப்பாளர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. தேனப்பன், எச் முரளி, அப்புறம் 2 பெரிய நடிகர்கள் தயாரிப்பாளருக்கு தந்தை ஒருத்தர் உட்காந்துருக்கார், நரசதலகாரர். என்ன, இவங்க எல்லாருக்கும் நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், அனைத்து திரையரங்குகள் சார்பாக. ஏன்னா என்னை கலைமாமணின்னு மட்டும் சொன்னார், ஒரு திரையரங்க தலைவர்னு சொல்லவே இல்லை. அவர் எம்சி மறந்துட்டார்னு நினைக்கலாம், தெரியாதுன்னு நினைக்கிறேன் அவருக்கு. பொதுவாக அந்த காலத்தில் கூடங்க இந்த 100ஆம் நாள் விழாவுக்கெல்லாம் கூப்பிடுவாங்க. முதல்ல ஹீரோ கொடுப்பாங்க, ஹீரோயின் கொடுப்பாங்க, எல்லோரும் கொடுப்பாங்க, லைட் பாய் கொடுப்பாங்க, கார் டிரைவர் கொடுப்பாங்க, சமையல் பண்ணுவாங்க, கடைசியில் தேட்டருக்காரங்க கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி கூப்பிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். விட்டா போதும், இவன் வந்து பேசிட்டு அதோட முடிஞ்சது கதைங்கிறதுக்காகவா? ஆகா, இவங்க அப்பா மாதிரியே பேசுறாருங்க.
என்ன வைக்கிற வேண்டுகோள் என்னென்னா, தயவு செய்து மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொள்கிறேன், தயவு செய்து இந்த டிஜிட்டலுக்கு நீங்கள் கொடுப்பதை 3 மாதத்துக்கு தள்ளி வையுங்கள் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இல்லைன்னா நாங்கள் அழிந்து விடுவோம், அந்த லெவலில் தான் இருக்கோம். இப்போ நான் தியேட்டரை உடச்சி விட்டு புதுசாக கட்ட போகிறேன், மிக பிரம்மாண்டமாக கட்ட போகிறேன். ஆனால் பயமாக இருக்குது போகிற போக்க பார்த்தா. ஏன்னா இன்னும் ஒரு வாரத்தில் அமேசானில் வரப்போகுது, நெட்ஃப்ளிக்ஸில் வரப்போகுது, நம்ம ஏன் தியேட்டருக்கு போகணுங்கிற ஒரு எண்ணத்தை உண்டாக்கி விட்டோம் இப்போ. ஏன்னா தியேட்டர் தான் உங்களுக்கு பொண்டாட்டி மாதிரி, என்ன மற்றதெல்லாம் கீப்பு மாதிரி. பார்த்துங்க, பார்க்குறதுக்கு வேணும் அழகாக இருக்கலாம், அள்ளி கொடுக்கறது நாங்கள் தான். தியேட்டரில் வர்ற மாதிரி 10 கோடி 20 கோடி உடனே அள்ள முடியாது உங்களால். அவன் ஒரு விலையை கொடுத்து ஏமாற்றி உங்களை மொட்டை அடித்து வாங்கிட்டு போயிடுவான். என்ன அது உண்மை. அதுக்காக அவசரப்பட்டு கொண்டு விற்றுப்படுறீங்க பாருங்கள். தயவு செஞ்சு உங்களுக்குள்ள கட்டுப்பாடு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. எங்களுக்காக நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் தயவு செஞ்சு 3 மாதத்துக்கு தயவு செஞ்சு இது கொடுக்காதீங்க, டிஜிட்டலில் கொடுக்காதீங்க. அதனால் அன்புடன் கேட்டுக்க. ஏன்னா இப்போ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ சிட்டி மட்டும் பாதிச்சிருக்கோம். போக கீழ் தர வரைக்கும் அந்த ஏன்னா இப்போ ஃபயர் செகண்ட் ஒன்று வந்துருச்சு. சாதாரண டிவியில் அதை சொருனா கூட அது வந்து ஸ்மார்ட் டிவியாக மாறிக்கின்றது. அப்படி இருக்கையில் எல்லா படத்தையும் பார்க்கலாம். இவ்வளோ பிரம்மாண்டமான திரைக்காக பண்ணிவிட்டு 42 இன்ச்சில் கொண்டு காமிக்கணும்னு நினைக்கிறேன். என்னையா நியாயம் அது? எங்களை கைவிட்டுறாதீங்க. உங்களை நம்பி தாலி கட்டிக்கு வந்தவங்க நாங்கள். என்ன விட்டுறாதே, அப்பப்போ வேணா போயிட்டு வாங்க, ஆனால் எங்களை விட்டுறாதே என்று கேட்டுக்கொண்டு இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை அடைய வேண்டும் என்று நான் வணங்குவேன். அப்பன் ஈசனை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.